அன்பு இளமிய நண்பர்களை, வாஸ்து உண்பால் அக்கறை கொண்டு நம்முடைய ஈகிள் வாஸ்துனுடைய செய்திகளை அவ்வப்போது பரிசீலித்துக் கொண்டும் அதிலிருந்து மாற்றுக் கருத்துக்களை எடுத்துக் கூறியும் என்னை சரியாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, பண்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தமிழகத்தின் மிக முக்கியமான தேர்தல் காலம். பரப்புரையிலே எல்லோரும் ஓய்வெற்று உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, தமிழகமே தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கின்ற நேரத்திலே வாஸ்துவுக்கு வேலை இல்லை என்று கருதி சென்ற வாரத்திலே ஒரு மாத காலம் கழித்து நாம் பதிவிடுவோம், அதுவரை பொறுத்திருப்போம் என்ற ஒரு கருத்தை பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் வாஸ்துவுக்கு மிக முக்கியமான வேலையை இந்த தேர்தல் காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆம், எங்கெடுத்தாலும் சமூக ஊடகங்களில் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், மாறாது செய்து வருகின்றது. இது சென்டிமெண்ட், இது சென்டிமெண்ட், இந்த தொகுதி சென்டிமெண்ட் தொகுதி, இந்த தொகுதியிலே வெற்றி பெறுவர்கள் தான் கோட்டையிலே கொடி நாட்டுவார்கள், இந்த தொகுதிக்கு வந்தவர்கள் வீணாம் போய்விடுவார்கள் என்றெல்லாம் பல்வேறு ஊகங்களை ஆங்காங்கே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், வெள்ளத்தில் வீழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த உண்மையை நாடு உணர வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நேரத்திலேயே நல்ல செய்தியை சொல்ல நான் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன். ஆம் நண்பர்களே, சென்டிமெண்ட் 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 இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், நம்ம தஞ்சை பெரிய கோயிலிலே இந்த கோயில் அமைப்பிலே இருக்கிறது குறித்து நாம் பார்ப்போம். அந்த கோயில் அமைப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற சில விதியின் காரணமாக அங்கே சென்று பட்டம் சூட்டுவர்கள் எல்லாம் பட்டம் இழந்து போகிறார்கள் என்பது ஒரு சென்டிமெண்டாக தமிழ்நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு விதி. இதேதான் இன்னும் கூட பெரிதாக பேசப்படாத செய்தி கூட, ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் உருவாக்கப்படுமானால், ராஜகோபுரம் நிலைக்கு வந்து சேருமானால் அது இலங்கையை அளிக்கும் என்ற பாடல் கல்வெட்டிலே இருந்தது. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் கருதவில்லை. ஆனால் இதை மட்டும் காரணம் நம்ம நாட்டிலே பொருளாதாரத்தை காட்டிலோ, மக்கள் வாழ்வை காட்டிலோ, பிற வேறையும் காட்டிலும் அரசியலை மட்டுமே பிரதானமாகிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த செய்தி மட்டும், தஞ்சை செய்தி மட்டும் நமக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே பல்வேறு நபரும் பல்வேறு விதமாக செய்திருக்கிறார்கள். நாமும் கூட பல்வேறு பதிவுகளிலே நம்ம இந்த மாவட்டத்திற்கு ஏற்படுகின்ற இன்னல், இந்த தொகுதிக்கு ஏற்படுகின்ற நிலை, இந்த தொகுதியின் அமைப்பின் காரணமாக இருக்கின்ற மாற்றம், ஒரு தொகுதியின் அமைப்பின் காரணமாக, அதனுடைய பரப்பு காரணமாக, அதனுடைய பூகோள விதி காரணமாக சில விதிகளை நிர்ணயித்திருக்கும். யார் எம்எல்ஏ ஆக வேண்டும், யார் ஆக வேண்டாம், சில விதிகளிலே யார் பெண்களா ஆண்களா என்று ஒரு காட்டும். சில தொகுதிகளிலே அந்த தொகுதியுடைய அமைப்பின் காரணமாக, அந்த தொகுதியில் இருக்கிற அந்த தொகுதியின் தலைநகரத்தின் அமைப்பு காரணமாக அது சிலருக்கு சிலவற்றை நல்லதையும் செய்யும், சில கெட்டதையும் செய்யும். அதுவும் காலமாக நடந்து கொண்டிருக்கிற செய்தால், ஏன் சில மாவட்டங்களும் கூட இதுக்கு விதிவிலக்கல்ல. எப்படி சிலப்பதிகாரத்திலே கண்ணகியின் மதுரை நோக்கி சென்றது ஒரு பாடமாக இருக்கிறதோ, அதுபோலும் கூட இங்கே பல செய்திகள் பல இடங்களிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இதை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய உண்மை தெரியாமல் எல்லோரும் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சில உண்மையெல்லாம் சொல்லாமல் பேசப்படுகிறது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தால், அந்த அமைப்புக்கு அது தொகுதியாக இருந்தால், மாவட்டமாக இருந்தால், மாநிலமாக இருந்தாலும், அவருடைய அமைப்பு, அவருடைய பூகோள பரப்பு, அவருடைய தலைமைத்தன்மை, இவை பொறுத்து சில மாற்றங்களை அமைக்கும். தலைமை நகரங்கள் என்பது கூட அங்கே அமைகின்ற கோயில் அமைப்பு, அங்கே என்ற குழு அமைப்பு, அங்கே அமைகின்ற மின் நிலையங்களுடைய அமைப்பு, அங்கே இருக்கின்ற மயானங்களுடைய அமைப்பு, இப்படி பல்வேறு ஸ்தானங்கள் மக்களுக்கு தேவையான மிக முக்கியமாக புழங்குகின்ற அமைப்புகளிலே ஏற்படுகின்ற சில இன்னல்கள் கூட அந்த தொகுதிக்கோ அந்த மாவட்டத்துக்கோ சில இன்னல்களை உருவாக்கி வருகிறது. அந்த இன்னல்கள் பதிந்து போகிறது. அது சென்டிமெண்டாக மாறி இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது. இது குறித்து நாம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், எல்லோரும் தேர்தல் வேகத்திலே, தேர்தல் நோக்கத்திலே மக்கள் எல்லாம் ஆர்வம் இருக்க, அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆர்வத்தோடு தேர்தலை குறித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை உருவாக்குவது நம்ம நோக்கமல்ல என்ற காரணத்தால் அது குறித்து பின்னர் விரிவாக நாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம், இது வாஸ்து விதிதான். இது நியாயமாக வாஸ்து அமைப்பின்படி ஏற்பட்டிருக்கிறது தான் நீங்கள் சென்டிமெண்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு படத்திலே கூட வரும், தமிழர்கள் எல்லாம் சென்டிமெண்ட் இடியட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதையும் கைதட்டி தானே நாம். எனவே அதுபோல இதிலும் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அதிலெல்லாம் இருக்கிற அமைப்புகளில் இருக்கிற குறைபாடுகள், அதில் இருக்கிற நிகழ்ச்சிகளில் இருக்கிற பலவீனங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு வாஸ்து விதியின்பால் பல்வேறு தொகுதிகளை பல்வேறு விதமாக வகுத்து வைத்திருக்கிறது. அதையெல்லாம் தேர்தல் முடிந்த பின் நாம் ஒவ்வொன்றாக மிக தெளிவாக மிக உறுதியாக எடுத்துக் கூறுவோம். உண்மையிலேயே இந்த சமூக ஊடகங்களுக்கோ, உண்மையிலேயே பத்திரிகைகளுக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ நியாயத்தின் மேல் நம்பிக்கை இருக்குமானால், நாட்டின் நலன் மீது ஆசை இருக்குமானால், உண்மை இருக்குமானால், அவற்றை பரிசீலித்து அதன் பின்னதிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த சென்டிமெண்ட் என்ற தன்மை இல்லாமல் ஒரு சரியான சமங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள், எடுத்துக்கொள்ள நான் காத்திருக்கேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காணொலி நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.